அந்த நினைவில் தான் இருக்கிற என்ன அவங்க பேசாத ஒன்னு அடிச்சாதான் அவங்க நிறுத்துவாங்க. பேசாத சத்தம் வரக்கூடாது. ஏன் தெரியுமா? திருக்கோதால
காடியார் இருக்கக்கூடியாரு காடியார் ஊர் பேர் என்ன வச்சுக்கிறாங்க பத்தியா? காடியாரு. ஆமா இப்போ ஊர் கொண்டா வச்சுக்கிறாங்க. நல்லா அதிகம் வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே மருந்து வந்து இப்போ வச்சுக்கிறாங்க. 2-3 வருஷம் போது தேவை. என் ஊர் இல்லடா அது. அப்படியா இருக்கு? அது தேவர் அடியாருக்கு கொண்டு சொல்லுவாங்க. உன்னாட பேமானதா அதை மொட்டையா சொல்லுவான். ஏய், காடியார்கள் இருக்கக்கூடியாரு காடியார்கள் இருக்கக்கூடியாரு கிராம தேவதையா விளங்கி ஒருபடியாரு. அதாவது காளியம்மனுக்கு தேர் திருவிழா செய்து மத உச்சம் நடத்தி அம்மனை உள்ளுடன் கொண்டு வந்து அம்மனுடைய மண்படியாக வந்து நாடகம் சொல்லி அதுக்கு இல்ல நீ பேசுறது என்ன மரியாதை கொடுத்தாங்க பார்த்தா அது மேல தப்பு இல்லை. இது நான் போட்டு உடனே வந்த மரியாதை தலையை ஓட்ட ஐந்திரவு நாடகம் போக இன்று 6வது இரவு திருக்கோள் நிலவரத்தை சக்திவேல் நடத்த கொண்டு வந்து நாங்கள் ஆட்டாடுற நாடக நடிகர் என்ன உலகம் விஞ்ஞானி உரமாய் போச்சு மாறி போச்சு. தெருவுத்தா போய் யாரு கேக்குறான்? என் மயூர் இந்த விஞ்ஞான உலகமாயிட்டு அப்படி போடு 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 பாடின பாட்டு பாடிக்கணும் ஊர்ல தாக்க என்னதான் பாடுறோம். தூங்கணுமே தூங்கணுமே பாட்டு தத்துவ பாடல் என்னமோ பாட்டு பாடுறீங்க கூட அந்த பாட்டு தான் கொஞ்சம் அந்தாண்டாங்கண்ணா இந்த பாட்டுதான் மரியாதையா? ஆமா. தெருக்கூத்துக்கு மரியாதை இருக்கிறியா? மரியாதை கிடையாது. தெருக்கூத்து வந்துட்டால் போதாது, சபையை மதிக்க கத்துக்கணும். அது மட்டும் கிடையாது. சாதாரண தெருக்கூத்துக்கு வர முடியாது. ஏன் குடிச்சிட்டு தான் வர முடியாது. குடிக்கூடாதுரா, நாடகம் இருக்கிறது. பேசாதம்மா பேசாதீங்க. சரி சரி பேசுறா. என்ன நாங்களும் உங்களை மனுஷன் தானே. நாடத்து வந்துட்டா போதாது, பெரியோரை மதிக்க கத்துக்கணும். அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும். கெடுத்தாலும் கேள்வி பார்த்து கெடுக்க வேண்டும். அப்படி இல்ல
என்னடா அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும். ஒரு வயதானம் கூட உட்கார்ந்து பாரு, பரவாயில்ல தம்பி 10 ரூபாய் சம்பாதிக்கிற புத்தியா போயிச்சுக்கடா அப்படின்னு அறிகுறி சொல்லுவாங்க. அதுதான் அடுத்தாலும் பெரியோரை அடுக்க வேண்டும். ஒன்னாட்ட ஆளுகிட்ட கூடி பாரு, எத்தனோட நாங்க காசை 4 கோட்டை குடிச்சிட்டு சொல்லணும் உண்டான்னு. நீ தவறா நினைக்கிற, கைவை பார்த்து கெடுக்கணும் வந்தா நீ தவறா நினைக்கிற. இந்த பொழுதுல 4 பொழுது கூட கேள்வி கிட்ட உட்காந்து பேசி பாரு, ஒரு பையன் கிட்ட நெருங்க மாட்டான். ஆமா, ஒரு பொண்ணு கிட்ட நின்று பேசிட்டு பாரு, புடிச்சு கட்டுறான் கலையை போடுறான் 50,000 ஆகுது. ஆமா, என்ன கேள்வி விட்டு பேசுற ஒரே ஒரு பிரச்சனை, என்ன 5 ரூபாய் வெத்தலை பக்கம் செலவாகும். ஆட்டம் இந்த பக்கம் இந்த வாண்ட காதை பூந்த காதை போற சரி சொல்லி பேசு. எங்க பாரு எங்க பாரு திரும்ப முடியும். கூத்திருக்கிறது இருக்கு. பொதுவா நம்மள என்ன சொல்றாங்க? கூத்தாடி. நம்ம பேர் என்ன? கூத்தாடி. நாம இருக்குமா கூத்தாடி? அப்புறம் யாரு எடுத்துக்கிட்ட வந்துக்கிறோம், பூரா பேரும் கூத்தாடி தான். என்னது என்ன திரும்பி வீட்டுக்கு போறதா இல்லையா? எப்படி கூத்தாடி? எப்படி ஆத்தாடி காட்டுக்குள்ளே கூத்தாடி வேஷம் போட்டு ஆட விட்டானே பொம்பளாட்டம். ஒன்றோடு ஒன்று ரோட்டம் காதை மூடிந்தாரோ. ஒரு பை கூத்து, ஒரு மோசம் தெரியுமே அது ஒரு கூத்து தான். ஒரு துரோகம் நினைக்குமே அது ஒரு கூத்து தான். ஒன்னாட்டம் குடிச்சிட்டு தேர்தல் அலையுமே இதுவும் ஒரு கூத்து தான். அசிங்கமா அந்த மாதிரி என்ன சொல்லக்கூடாது வாஜார. நான் என்ன குடிக்கிற ஆளாவோ எனக்கு தெரியும். வரக்குள்ள அண்ணாத்து குடிக்கிறேன். எப்படி நாம் கூத்தாடினாலும் பிறந்த உடனே தாயெடுத்து தாலாட்டு பான்மலம் பிரிக்கிறாங்க. ஆராரோ என்று ஆராரோ நீ யாரோ யாரோ வந்துருவாளுங்க யார் யாரோ ஆராரோ ஆரோ என்று அன்னையா சொன்ன வார்த்தை யாருக்கும் தெரியாதன் போ. சினிமா பாட்டுக்கும் தெருக்கூத்துக்கார பாட்டுக்கும் டிராமாக்கார பாட்டுக்கும் வித்தியாசம். ஒரே வரல தெருக்கூத்துக்கார எப்படி பாடம் கட்டுறாங்க பாரு. ஆராரோ நக்கிரந்த முதலியார் தெரியலையே, இந்த ஜென்மல வயிற்று வந்து பிறந்திருக்கிறாயே நீ ஆராரோ. அம்மாவுக்கே தெரியல நம்மள யாருக்கு பேக்குறாங்கன்னு. அம்மா சொன்னாதான் சரி, நீ அவனுக்கு அப்படி பிறந்த ஊர்ல கேட்பற நீ செஞ்சுதான் ஆகணும். நல்லவனுக்கு பொறுத்தவன் கம்முன்னு இருப்பான், கேட்டவனுக்கு பொறுத்தவன் கம்புவான். அப்படி இந்த கண்ணில எத்தனை பூது இருக்கு? இந்த கூத்தாடி குண்டுக்குள்ளே கூத்தாடி குண்டுக்குள்ளே ஐந்து ஊதம் மீறிந்து ஆலை மீறி ஒரு ஒன்றோடு ஒன்று வா காலை மூடித்தாலே. மனதிலே 5 பூதம் இருக்கு. 5 பூதம் 5 வேலை செய்யும். ஒரு பூதம் என்ன நினைக்கும்? நம்மூர்ல சுவாமி இருக்கு, தேர்துவா செய்யணும், ரத உற்சவம் நடத்தணும், ஊர்ல வழிபாட்டு வாங்கி நல்லபடி ஒரு நாடகம் வைத்தா ஊர் ஜனம் நம்மளுக்கு நடத்த வருவாங்க. பல பேர் பாதம் வந்தாலும் புண்ணித்தமிழ் வருவாங்க, அவங்களால தோத்தியாவது பெய்யும் அப்படின்னு நல்லதே செய்ய நினைக்கும் ஒரு பூதம். ஒரு பொது இந்த பொது வேலையெல்லாம் ஈடுபடாது. நமக்கு ஏன் ஊர் ஒதுங்கி போயிடும். அதுலயும் ஒன்னாட்டு ஒரு பூதம் ஊர்ல கிளம்புது. அது என்ன செய்யும்? ஊர்காட்சி பூரா வாங்கும். வரி வாங்கி முடிஞ்ச உடனே சாமி கண்டான், கோயில கண்டான், தேர கண்டான், திருவிழா கண்டான், எல்லா பொது காட்சியில் 4 கோட்டை குடிச்சு சொரவணம் உண்டாகும்.
என்ன சொன்னாங்க? என்ன என் ஊர்ல திருநத்தினானுங்க ஒரு 8 பேர் காசு வாங்கிட்டேன். என்ன பண்றது? அவங்க வாங்குற மாதிரி தெரியல. தேர் அன்னைக்கு எடுத்துட்டு போனா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான். அத போலலாம் சாப்பிடக்கூடாதுடா. அப்ப அதாவது அப்படியே அதாவது திறந்து விட்டால் காலம் இருக்கக்கூடிய அபதர்ம எப்படி உயிர் படிக்கிறான்? எப்படி? அங்கார வீரர் வந்து சங்காரம் என்று சொன்னால் யாரையிலும் மூவாது இந்த பேர். எவன் வந்து உயிர் பிடிக்கும் போது இவன் பாவத்தை பண்ணவன், இவன் புண்ணியத்தை பண்ணவன், இவன் ஊர்காட்சி சாட்டவன் பார்த்து அவன் முடிக்கிறான். அவன் கணக்கு முடிஞ்சு அப்ப போய் எம்ம முடிப்பான். ஏற்கனவே அந்த எம்மன் பூரா கெடாம இருந்து உயிர் பிடிச்சானே ஏற்காங்க பெரியவங்க பூரா பேரு. ஆனா இப்ப இருக்கிற கெடாமட்ல வல்ல இப்ப இருக்கிற கெடாமட்ல வந்தா பூரா தண்ணி ஒரு கேசா போச்சு மாடு பொறுமையா வரும். எமங்கள்ல ஒரு பையன் ஆப்பிட மாட்டான். இந்த தெருல மாட்டு வண்டியாம வரணும் அந்த தெருவு போடுவாங்க மயக்கத்துல. பார்த்தா ஏமா நம்மள கண்டு மாடே வானன்னு சொல்லி அவன் வித்துட்டான்டா. இல்ல கொஞ்சம் வித்து கொஞ்சம் வச்சுக்கிறான். காலம் மாறின மாதிரி அவனும் மாறிட்டான்டா. எப்படி பிடிக்கிறான்? நேரா பஸ் ஏறான், பஸ் காத்து 50 பேர் அப்படியே போட்டு அமைக்கிறான். ட்ரெயின்ல வர ட்ரெயினை காத்து 100 பேர் அப்படியே அமைக்கிறான். இன்னொரு விதமா பிடிக்கிறான். ஜோடி ஜோடி எப்படி உயிரை பிடித்தாலும் இருக்க ஜனங்க முன்னேற்ற தவிர நாட்டுல குறைவே இல்லை. ஜனத்துக்கு முன்னாடி நாடு நடிக்க வந்திருக்குமே நம்மள எப்படி வந்திருக்கோம்? பட்டம் மீண்டும் ராஜாலி பட்டம் மீண்டும் ராஜாலி ஆடாப்பூர் அவை கண்டு வந்தேன் வேடு வண்டூரி பார்க்க மறைவான் உடல் வேர்க்க இறைவான் அதை பார்க்க. ஒரு ஆலமரத்துல புறா உட்கார்ந்து கொண்டிருக்கு. அடிச்சு சாப்பிடும் ரஜாலி பச்சை பறக்குது. துப்பாக்கி எடுத்து வேடுவேன் இறை கிடைக்கல. அந்த புறாவை பாக்குறான். அந்த புறா என்ன நினைக்குது? உயர பார்த்தா ரஜாலி பச்சை அடிக்கும், கீழே பார்த்தா துப்பாக்கி எறியா போயிடும். நடு சண்டில் இருக்கிறமே உயிரை எப்படி காப்பதம் பண்ண வேண்டும் அப்படின்னு கழிவு தீர்மா இருக்கக்கூடியான முருகன் நினைக்க முருகன் காலில் இருந்த நாகம் சென்று என்ன செய்தது? காலில் அறம் வந்திட்ட காலில் அறம் வந்திட்ட மேலே புரிந்தவரி வந்தர் ராஜாலி உயர் போக குறி தவறி விட்டது. ரஜாலி பச்சை எடுத்தது. வேடுன் வேடுன் சத்தான், பச்சுக்கு பச்சும் சத்தது. புறா பிழைத்துக் கொண்டது. அதை போல் புறாக்கு சமமான மத்தியிலே வேடுன் சமாகும், ரஜாலி பச்சி சமாகும். நாடு நடிக்க வந்திருக்கோம். இந்த நேரத்தில் உயிர் போக தெரியாது. அடுத்து வந்த உடனே முதலாக எந்த தொழில் செய்தாலும் மாதா பிதா குரு தெய்வம் நான்கால் தான் தெய்வம் இருக்கு. மாதா இருக்குங்க, பத்து தாய்த்து வணங்கு. விநாயகரை வேண்டினால் நாம சொல்றேன். ஆமா
எவன் எந்த ஊர்ல சட்டை போடணும் என்ன ஒரு மனுஷனா மதிக்காத தான் நீ பணி கொண்டு இருக்க உனக்கு தெரியாது நான் எங்க ஆளு இல்ல அது அப்புறம் சொல்றேன் போயிடுவான் பக்தா இல்ல இருபதா வணக்கம் காலமே இல்ல பூரா பெறாதா என்னடா வேணுங்க எனக்கு 2 வரம் தேவை உனக்கு என்ன வரம் என்ன வரணும் மொட்டை தான் கேட்டா உனக்கு என்னடா வரம் என்ன வர வேண்டுமாடா பக்தா பக்தா என்ன வர வேண்டுமாடா பக்தா பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் யாரோட வர வேண்டும் என்ன ஊரு எனக்கு தெரியாதா மாதம் 3 மாதம் பேமெண்ட் 30 விதமான நவதாரங்கள் வேண்டும் 9 விதமான நவதாரங்களை விலை வேண்டும் ஒரு வாரம் சரி இங்கிலீஷ் சொல்லலாம் பேசக்கூடாது ஆத்திரம் போய் என்ன அசிங்கமா நினைப்பாங்க இங்கிலீஷ் இரண்டாவது வரம் நாட்டகமாடி அமர்ந்து எந்த குற்ற குறைபாடு இல்லாத சபையில் அமர்ந்து அதற்கு வேண்டும் சுவாமி குற்றம் சக்கர குற்றம் இந்த பபுனு குற்றம் அது என்ன சொல்லுது பச்சா அந்த கேள்வி ஐயோ இதான் சொற்பு விட்டாரு பழமை புடிச்சிட்டானுங்க ஒரு 20 வராமல் அருபாய்க்கின்றேன் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா போயிட்டு வந்தேன் போறியா ஜலதார விடுகி நீரும் சாகரம் தன்னை சார்ந்த தன் குலம் என்று ஒப்புக்கொள்ளும் குறைக்கடல் வெறுப்பதுண்டோ புலவர் சபையில் கூடி புங்கவி வான சார்ந்தார் நலம் என்று ஒப்பு கொள்ளல் நவீன பெரிய குற்றம் வேகமாக ஒன்றாக சேர்ந்து தெருவிலே போகின்ற நீர் அஸ்தமாக செல்கிறது இந்த அஸ்தமா நீர் வாய்க்கால் வழியாக சென்று கடலில் விழுகின்ற போது கடலில் இருக்கும் நீர் பரிசுத்தமான நீர் இந்த அஸ்தமா நீர் வருகிறது ஒதுக்கவில்லை தன் இனம் வருகிறது அப்படி என்று அதை எடுத்துள்ள கரங்களால் வா வா என்று அழைத்து அதேபோல் பரிசுத்தமான நீங்களா இருந்தாலும் அத்தமான நாங்களா இருந்தாலும் எங்கள் வார்த்தையிலே வரும்படியான இன்சொல் பின்சொல் உங்கள் இனத்திலே எங்களை சேர்க்கும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எங்கள் திருத்தொலி உடலை விட்டால் ஆத்தாடி உலகே வாங்கி
குஞ்சரிமாறு வாழ்வளிக்கும் மைவீரன் பெருமாள் இன்று நடத்தும் நாடகம் நம் சிற்றறி கெட்டிவாரி சிவபுராந்தர் வாகமாறுக்கும்படியான நடத்தும் நாடகம் தேவி தரிசனம் தெய்வீக பட்டாபிஷேகம் என்ன தேவி தரிசனம் தேவி என்று சொல்ல அதாவது அம்மன் தரிசனம் தேவி தரிசனம் தெய்வீகன் பட்டாபிஷேகம் நாடக கதாபாத்திரம் கூடியான கண்ணமாபுரி அன்றுபடியான காங்கேய மகாராஜன் தற்பார்